நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பார்க்க போகிறது திருவாரூர் மாவட்டம் தேர்தல் ஜோதிட கணிப்பு. ஸோ இது வந்து ஒரு ஜோதிடத்தின் மூலமாக ஒரு சின்ன ரிசர்ச் பண்ண முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி வேட்பாளர்கள் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வேட்பாளர்கள் இந்த தொகுதியில் மன்னார்குடியில், திருவாரூரில், நன்னிலத்தில், திருத்துறைப்பூண்டியில் நிற்கிறவங்களுடைய ஜாதக அமைப்புப்படி யாருக்கு பலமா இருக்கு, திருத்துறைப்பூண்டியில திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் ஜாதகத்துல யாரோட ஜாதகம் பலமா இருக்கு அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம பண்ணியிருக்கோம். இதுல நான் தமிழக வெற்றி கழகத்தை நாம் தமிழர் கட்சியை நான் கன்சிடர் பண்ணல. அதுக்கு காரணம் அப்படி ஒர்க் அவுட் பண்ணா ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்படி பண்ணாலே நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் 70% மேலே நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். நம்ம தேவையில்லாம ஏபிசின்னு ஆப்ஷன் எடுத்துட்டு போனோம்னா அது ரொம்ப ஓவர் பர்டன் ஆயிடுச்சுன்னா 50 தொகுதிகள் தான் கணிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் தவிர விஜயை நான் ஒருபோதும் நடிகர் விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட்டது கிடையாது, குறைச்சு மதிப்பிடவும் மாட்டேன். ஏன்னா அவருடைய ஜாதகமே எனக்கு ஒரிஜினல் ஜாதகம். நான் வீட்டுக்கு போய் பார்த்ததில்ல. கலட்டா சேனல் இன்டர்வியூல ஒரு முறை வந்து அவருடைய பிறந்த நாளுக்காக ஒரு சிறப்பு வீடியோ பண்ண முடியுமா சார்னு கேட்டாங்க. சரிங்க என்ன, அந்த கலட்டா டீம் வந்து அவங்க மேடம் விஜய் அவங்க மேடம் ஷோபா மேடம்கிட்ட கேட்டு எனக்கு கொடுத்தாங்க. அதை வச்சு நான் வீடியோவில் நிறைய விஷயம் சொன்னேன். எல்லாமே நடந்தது. ஸோ மாஸ்டர் பாடமாகட்டும், அதுக்கப்புறம் இது பீஸ்ட் படமாகட்டும், கடைசியாக வந்த கடைசியாக படம் வச்சுக்கோ வாரிசு படமாகட்டும், அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்த அந்த காஷ்மீரில் ஒரு படம் வரும். அதெல்லாம் எல்லாமே பெரிய ஹிட் ஆகும் நான் சொன்னேன். அடுத்தடுத்து வர வருடங்களில் அதே போல் ஆனது. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த தேர்தலில் அவரோட இம்பாக்ட் வந்து பெருசாக இருக்காது. வெற்றி பெறதுக்கு இம்பாக்ட் 100% இருக்கும். அவங்க வேட்பாளர்கள் ஏதாவது ஒரு 5-6 இடத்துல தான் ஜெயிப்பாங்க, 10 மேபி ஜெயிப்பாங்க. நம்ம அந்த 10க்காக 234 போட்டு எடுத்தோம்னா ரொம்ப கஷ்டப்படணுமே தான் நான் எடுக்கல. நான் குறைச்சிலாம் மதிப்பிடவே கிடையாது. ஸோ நம்ம முதல் பார்க்கிற தொகுதி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகின்ற தொகுதி திருத்துறைப்பூண்டி. அந்த தொகுதியை பார்க்க போகிறோம். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருத்துறைப்பூண்டி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் திருத்துறைப்பூண்டி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருத்துறைப்பூண்டிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினான மாரிமுத்து அவர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு உ பாலதண்டாயுதபாணியும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு இரா வினோதினி அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எஸ் பாண்டியன் அவர்களும் போட்டியிடுகின்றனர். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாரிமுத்து அவருடைய அபிஷியல் போர்ட்டலில் கிடைச்ச டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கும்போது அவருடைய மாரிமுத்து அவர்களுக்கு சனி பலமாக இருக்கிறது, ராகு கேது பலமாக இருக்கு, சுக்கிரன் பலமாக இருக்கு, அதே மாதிரி சூரியன் பலமாக இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாலதண்டாயுதம் அவர்களுக்கு குரு சுக்கிரன் சனி பகவான் பலமாக இருக்கு. ஸோ இந்த கூட்டமைப்பு சமபலம் தான். இதெல்லாம் வந்து ஒரு சமபலம் தான் வருமே தவிர பெரிய பலம் வராது. அதனால டிரான்சிட்ல போய் பார்க்கும்பொழுது மாரிமுத்து அவர்களுடைய ஜாதகத்துல கோச்சார குரு, ஜனநாகால புதன், ஜனநாகால சூரியன், ஜனநாகால சனி, ஜனநாகால சுக்கரனுடைய பார்வை இருக்கு. இவரோட பாலதண்டாயுதம் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ராகு கேது சூரியனுடைய தொடர்புல வந்ததன் காரணமாக டிரான்சிட் கோச்சார அடிப்படையில் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு மாரிமுத்து அவர்கள் வெற்றி பெறுவார், மீண்டும் ஒரு முறை எம்எல்ஏ ஆவார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி. அடுத்ததான் நான் பார்க்கின்ற தொகுதி மன்னார்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவர் டிஆர்பி ராஜான்னா நம்ம ராஜா தமிழ்மாறன், சேலத்தை சேர்ந்த ராஜா தமிழ்மாறன் அண்ணாவுக்கு ரொம்ப நண்பர். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு டிஆர்பி ராஜா அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எஸ் காமராஜ் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இளரா பாரதி செல்வன் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக யுவிஎம் ராஜராமன் அவர்களும் போட்டியிடுகின்றனர். ஸோ இப்போ இவருடைய ஜாதகம் கிடையாது. ஸோ 2 பேருடைய ஜாதகமும் இதில் இல்லை. நெக்ஸ்ட், ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ராஜா அண்ணாவோட ஜாதகத்தில் குரு
சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகம் பலமா இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குரு, சந்திரன், ராகு, கேது பலமா இருக்கு. ஸோ இது வந்து ஈஸி கேக் வாக்கெல்லாம் இருக்காது. இந்த ஜாதகத்தை டிரான்சிட்ல போய் பார்க்கும்போது டிஆர்பி ராஜாவுக்கு சந்திரன் பலமா இருக்கு. கோச்சார குரு பகவான் சூரியனுடைய தொடர்பு கொள்கிறார். சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரத்துல தான் நின்ற நட்சத்திரத்தின் திரிகோண அதோடைய சூரியன் நின்ற நட்சத்திர அதிபதியின் நட்சத்திரத்தில் கோச்சார குரு பயணிப்பதும், அதே போல சனி பகவானுடைய பார்வை ஜாதகத்தின் லக்னாதிபதிக்கு பலம் பெறுவதும், இது வந்து ரெண்டுமே பலம். ஸோ காமராஜ் அண்ணாவோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ராகு கேது வந்து சனியோட தொடர்பு இருக்கிறது பழகினம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த தொகுதியில நல்ல ஓரளவுக்கு சின்ன டிஃபரன்ஸ் வாக்குகள் வித்தியாசத்தில் டிஆர்பி ராஜா அண்ணா இந்த தொகுதியில வின்னர் பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ராஜா அண்ணா வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிற தொகுதி திருவாரூர். திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முகநூல் நண்பர் சாய் முரளி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. தமாஸ் பதிவுலாம் போடுவாரு, நம்ம ஏரியா வந்து ஜாலியா கமெண்ட் பண்ணுவாரு. சரி, அவர் வந்து பூண்டி கலைவாணம் ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் போன வட்டமே வந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த்லாம் அனுப்ப சொன்னா அவரே நேரில் வரேன்னாரு. கடைசியா கூட வரல. இந்த வட்டமும் 2 நாளாக கேட்டு இருந்தப்ப நேற்றே கமெண்ட் போட்டாரு, என்ன வரல வீடியோ வரலன்ட்டு. இன்னைக்கு நேற்று எடுக்க முடியலன்னா அதனால நீ தான் எடுத்தேன். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு பூண்டி கலைவாணம் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு பாஜக கூட்டணிக்கு ஒடுக்கப்பட்டிருக்கு கோவி சந்துரு அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அஸ்வினி அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு வீரமணி அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருவர் ஜாதகமும் நம்மிடம் இல்லாத காரணத்தால் டிரான்சிட் அடிப்படையில நம்ம போய் பார்க்கிறோம். ஸோ அந்த டிரான்சிட் அடிப்படையில போய் பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு பூண்டி கலைவாணன் அவர்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்கிறது, சனி பலமா இருக்கிறது, குரு பகவான் பலமா இருக்கு, சுக்கிரனும் பலமா இருக்கு, புதனும் பலமா இருக்கு. ஸோ பஞ்சமகா புருஷ யோகத்துல 3 யோகங்கள் பலமா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அவரு சந்திரசேகரன் கோபி அவர்களுக்கு குரு பலமா இருக்கு, ராகுவும் கேதுவும் பலமா இருக்கு. ஸோ இவரோட ஜாதகத்துல 5 கிரகம் பலமா இருக்கு, அவரோட ஜாதகத்துல 3 கிரகங்கள் பலமா இருக்க காரணத்தால் ஸோ இந்த ஜாதகத்துல வந்து நான் டிரான்சிட்டுக்கே போகல, ஏன்னா இவரோட ஜாதகம் ரொம்ப பலமா இருக்கிறதுனால. ஸோ இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு பொட்டன்ஷியல் வின்னராக கருதப்படுகிறார் பூண்டி கலைவாணன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் நம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகிறோம். அடுத்த தொகுதியில பார்க்கும்போது நன்னிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற கூட்டணி கட்சி STPI கட்சி சார்பாக முகமது முபாரக் அவர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ஆர் காமராஜ் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தேன்மொழி திலீப் குமார் அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக S பிரபாகரன் அவர்களுக்கும் போட்டி வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முபாரக் அவர்களுடைய ஜாதகத்துல குரு செவ்வாய் குரு சூரியன் பலமாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவருடைய ஜாதகத்துல புதனும் ராகு கேதுவும் பலமாக இருக்கிறதன் காரணமாக சம போட்டி தான் இருக்கும். இங்க வந்து முன்னாள் அமைச்சர்ன்றதுனால ஈஸியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் கோச்சாரத்தில் போய் பார்க்கும் பொழுது காமராஜ் அண்ணாவோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனி புதன் சந்திரனோட தொடர்பு. இவர் முபாரக் அண்ணாவோட ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது சூரியன் மட்டும்தான் தொடர்பு. அங்க 3 கிரகம் பலமா இருக்கு. இவருக்கு புதன் பலமா இருக்கு. சனி வந்து இவருடைய ஜாதகத்தில் இருக்க சனி நட்சத்திரத்திலேயே இப்ப சனி பகவான் உத்திரட்டாதியில பயணிக்கிறது வந்து ஒரு சனியோடைய நட்சத்திரத்துல அவருடைய ஜாதகத்துல சனி இருக்கு. ஸோ சனி சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு டஃப் ஃபைட்டு. ஸோ இந்த தொகுதியெல்லாம் வெற்றி வாக்கு வித்தியாசம் 2000 3000 தாண்டினா பெரிய விஷயம். ஸோ அந்த சின்ன அட்வான்டேஜ் வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறுகிறார் என்றால் திரு காமராஜ் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படியான வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஸோ வந்து ஒரு கம்மி டிஃபரன்ஸ் தான் இருக்கும். மரியாதை வரைக்கும் கூட அவர் லீடிங்ல போகலாம். ஸோ நீங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க, நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக உண்டு. ஸோ திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த எல்லா வீடியோவும் போட்டாச்சு.
ஸோ அடுத்ததான் அரியலூர் பெரம்பலூர் முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ இது வரைக்கும் நான் கொடுத்தது எக்ஸிட் போடுறதுக்கு முன்னாடி என்னுடைய டோட்டல் வீடியோவில் கொடுத்த நம்பர்ஸு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஸோ நான் ஒரே வீடியோ நான் ஒரு அட்வான்ஸாக ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே தயாரிச்சிருந்தா அட்டன் த டைம் 6 மணிக்கு நான் எல்லா மாவட்டத்தையும் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். பட் சூழ்நிலை காரணமாக நம்ம அந்த வாக்குப்பதிவு பண்ணிட்டு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுன்ற ஒரு தப்பான முடிவு எடுத்ததன் காரணமாக லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நைட்டு அது நாளைக்குள்ள வந்துடும். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்களுடைய ஆதரவாளர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர், மண்ணநிலம் இது 4ல் தமிழக வெற்றி கழகம் ஒன்று கூட வராதா சார், நாம் தமிழர் கட்சி ஒன்று கூட வராதா, அப்படிலாம் நான் சொல்லவே இல்லைங்க. வரலாம், அவங்க ஜாதகத்தை நான் கன்சிடர் பண்ணல, அப்படின்னு காரணத்தால அவங்க வரல. ஸோ அவங்க ஜாதகம் பலமாக இருக்க பட்சத்தில் அதில் அவங்க ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 10 நாளில் யாரோட ஜாதகம் பலமாக இருக்கு, அதாவது விஜய் அவர்களுடைய 2031 எப்படி இருக்கும், 29 MP எலெக்ஷன்ல அவர் எப்படி இருக்கும், அவரை நம்பி எத்தனை பேர் கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 31ல் அவரோட முதல்வரா, எதிர்கட்சி தலைவரா, அப்படி ஏதாவது துணை முதல்வரா, கூட்டணி சார்பில் ஜெயிப்பாரா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ ரெடி பண்ண போறேன், பாருங்க. கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.